வணக்கம் தோழமைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க. முதல்ல அவங்க அப்பா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. சம்பளம் வந்துச்சு. 4 குழந்தைகளும் நல்லா சந்தோஷமா, அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல அவருக்கு வேலையும் போயிருச்சு. அவர் எந்த ஒரு வருமானமும் அவருக்கு கிடைக்கல. கடன் தொல்லை. ஒவ்வொருத்தர்ட்டையும் கடன் வாங்கி செலவழிச்சார். கடனுக்கு மேல கடன். மிக அதிகமான கடன் வாங்கிட்டார். அவரால அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலையில அவங்க கணவன் மனைவி 2 பேரும் பேசுறாங்க. என்ன பண்ணலான்னு, நம்ம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரி அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் துப்பாக்கி, கயிறு, விஷம், பூச்சி மருந்து, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றார். வாங்கிட்டு எல்லாத்தையும் பரப்பி வைக்கிறார். இதுல எதனால சாகலாம்? தூக்குப்பட்டுக்கலாமா, அல்லது விஷத்தை குடிச்சு செத்து போயிடலாமா, இல்ல துப்பாக்கியால சுட்டுக்கலாமா, இல்ல கத்தியை வச்சு மணிக்கட்டிலையோ எங்கேயோ அறுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய யோசனை பண்ணி எழுது அப்படின்ட்டு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவரோட 4வது பையன், கடைசி பையன் கேட்குறான், அப்பா, நம்ம சாகிறதுக்கு இத்தனை வழி இருக்கு பாருங்களேன். நம்ம வாழ்றதுக்கு இத மாதிரி நிறைய வழி கிடைக்காட்டியும் ஒரு வழி கூட வாப்பா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டான். பையன் அப்படி கேட்ட உடனே அவருக்கு டக்குன்ட்டு அப்படியே உதயமாச்சு. ஆஹா, இந்த பையன் கேட்கறதுல தப்பே கிடையாது. நமக்கு சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கிறப்போ நமக்கு வாழ்றதுக்கு கட்டாயம் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட அடுத்த நாள்ல இருந்து வேற வேலைக்கு முயற்சி பண்ணாரு. ஒரு சின்ன வேலை கிடைச்சிச்சு. அதுல இருந்து அவர் படிப்படியா திருப்பி பழைய நிலையை அடைஞ்சிட்டார். இந்த கதையில இது நமக்கு என்ன தெரியுதுச்சுன்னா, எந்த நாள்லையும் நம்ம மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. கட்டாயம் ஒரு வழி கிடைக்கும். சாவி இல்லாத பூட்டு எங்கேயுமே கிடையாதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சரிதானே தோழமைகளே? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.